அனைவருக்கும் வணக்கம். 20/11/2016 ஆகிய இன்றைய தினம் 100 நொடி செய்திகளில் முதலாவதாக வர இருப்பது என்ன பார்த்தீர்கள் என்றால், S3 சிங்கம் 3 படத்துடைய ஆடியோ லான்ச் 27ஆம் தேதி வரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குணமடைந்து வீட்டுக்கு செல்வார் என்று கூறப்பட்டது. ஆனால் ICUவில் இருந்து நோமல் வார்டுக்கு மாற்றி இருக்கின்றார்கள், இன்னும் வீட்டுக்கு செல்லவில்லை. மோடியின் பணம் பற்றி அறிவித்தல் காரணமாக பணம் படைத்த அனைவரும் ஆடி போயிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் பணம் மாற்றுவதற்காக வங்கிக்கு சென்ற பலரும் வங்கியில் பணம் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்ப அங்கே காத்திருந்த நடிகையும் அரசியல்வாதியும் ஆகிய ரோஜா அவர்கள் கோபம் அடைந்து வங்கி ஊழியருடன் சண்டை பிடித்திருக்கின்றார். அந்த வீடியோ இப்பொழுது இணையத்தில் பரவி வருகின்றது. உலகநாயகன் கமலிடமிருந்து கௌதமி பிரிந்தார். அதற்கு காரணம் சுருதி என்று கூறப்பட்டது. பின் கௌதமியின் மகள் என்று கூறப்பட்டது. கௌதமியின் மகள் நடிக்க வரப்போகின்றார் என்று கூறப்பட்டது. அதற்காக கௌதமி சூப்பர் ஸ்டாரின் மருமகன் தனுஷிடம் போய் ஆதரவு கேட்க தனுஷ் அவர்கள் ஆதரவு கொடுத்து அவர் அடுத்த படத்தில் அறிமுகப்படுத்த இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. அந்த வதந்திகளை போக்கும் வகையில் இப்பொழுது கௌதமி அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு தகவல் கூறியிருக்கின்றார். எனது மகள் இனிமேல் நடிக்க மாட்டார், நடிக்க வரப்போவதும் இல்லை, அவர் படிப்பில் கவனம் செலுத்தி வருகின்றார் என்று கூறியிருக்கின்றார். சிறிய பிரச்சனையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தமது நாட்டை விட்டு வெளியே ஓடிவரும் மக்களை துருக்கி எல்லைப்பகுதியில் ஒரு நபர் தன் குழுவுடன் சேர்ந்து பிடித்து வைத்து கொடுமைப்படுத்தி வருகின்றார். அவ்வாறு கொடுமைப்படுத்தி அவருக்கு உயர்நீதிமன்றம் 4 வருட சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. ஜெர்மன் நாட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு பணம் எடுக்கும் இயந்திரத்தை நூதன முறையில் பயன்படுத்தி 44,000 யூரோ வரையில் கொள்ளையடித்திருக்கின்றார் ஒரு நபர். இந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபர் நீதிமன்றம் வரை சென்று இப்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆப்பிள் தொலைபேசி மூலமாக நீங்கள் பேசும் அனைத்தையும் 4 மாத காலங்களுக்கு சேமித்து வைத்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஆப்பிள் நிறுவனம். அதனால் இப்பொழுது ஆப்பிள் பாவனையாளர்கள் மிகவும் அதிர்ச்சியில் உள்ளாகி இருக்கின்றார்கள். 13 வயது சிறுவனுடன் உடலுறவு கொண்ட ஒரு ஆசிரியை இப்பொழுது கர்ப்பமாயிருக்கின்றார். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவில் நடந்திருக்கின்றது. இதற்கான தண்டனையாக 30 வருட சிறை தண்டனை இவருக்கு கிடைக்கிருப்பதாக கூறப்பட்டு வருகின்றது. 2010ஆம் ஆண்டு மாரடைப்பால் மரணமடைந்த இலங்கை தமிழரின் மரணத்துக்கு வைத்தியசாலையை காரணம் என்று கூறி அவர்களின் கவலையினமே காரணம் என்று கூறி உயர்நீதிமன்றம் சென்ற அவரின் மனைவி 335,000 பிரித்தானிய பவுண்ட்ஸ்களை நட்டஈடாக பெற்றிருக்கின்றார். இன்றைய தினம் 100 நொடி செய்திகள் கேட்டீர்கள். இதுபோன்று நாளை தினம் 100 நொடி செய்திகளில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.